நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து கோக் மற்றும் பெப்சி நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றி செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், அந்த போராட்டத்துடைய தற்போதைய நிலையானது எந்த அளவில் இருக்கிறது? அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? கணேஷ், பார்த்துக்கலாம். இந்த போராட்டம் பொறுத்த வரைக்கும் கோக் பெப்சிகளுக்கு, அதாவது அதற்கான மாலை அணிவித்து காலையிலிருந்து அதற்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதனை வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதனை தரையில் கொட்டி தங்களை எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அந்த எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு ஒரு சூழலில், அதாவது காவல்துறை அனுமதி நடைபெற்ற இன்றைய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்பது இன்றைய போராட்டம் மட்டும் முடிவு வருகிறது. ஆனால் அடுத்த கட்ட போராட்டங்கள் என்பது அதற்கான அனுமதியுடனும், அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வாயிலாகவும் அதேபோல போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் வாயிலாகவும் தொடரும் என்று இங்கு இருக்கக்கூடிய போராடக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, அடுத்த கட்ட போராட்டம் என்ன மாதிரியான முடிவு பண்ணியிருக்கீங்க? இந்த போராட்டம் இந்த தற்போது எந்த நிலையில் இருக்கு? ஆமாம் சார், இந்த போராட்டம் இப்போ இன்னைக்கு இங்கே தற்காலிகமாக முடிச்சிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டம், ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இங்கே முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த கட்டக்கான போராட்டம் இன்று இரவு அறிவிக்கப்பட இருக்கிறோம் மாணவர்கள் சார்பாக. இது வெவ்வேறு இடத்துல வேறு பாணியில் நடக்கும். இது ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதோட நிரந்தர தீர்வு எப்போ, நாங்கள் இந்த போராட்டத்தை எப்போ முடிப்போம்னா, எப்போ எங்களுக்கு தாமிரபரணியை நிரந்தரமாக மீட்டு கொண்டு வரோமோ அதுவரை தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறோம். வெவ்வேறு இடத்துல மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த போராட்டம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த இடத்துல வேறு பாணியில் நடக்குது. சுற்றுப்புற எல்லா கிராம மக்களையும் இப்போ சென்னையிலேருந்து எங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே உங்களுக்கு சாதகமாக நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க, உறுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் மதுரை, திருச்சியில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறாங்க. அது நடக்கும்போது மிகப்பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டோட மிகப்பெரிய போராட்டம் நடந்து வெற்றியை காண்போம். நீங்கள் ஒருங்கிணைறதுக்கு எது ஒரு சாத்தியமான ஒரு வழியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமூக வலைதளம் மிகப்பெரிய ஒரு சாத்தியம். சமூக வலைதளம் இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறோம்னா அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் நாங்கள் அவங்கள நம்பர் கலெக்ட் பண்ணுறோம். அது மூலமாக அவங்ககிட்ட பேசுகிறோம். ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களும் இப்போ நாங்கள் எங்களோட நம்பரை தைரியமாக நாங்கள் ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்பில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது மற்ற ஊரில் உள்ளவங்க இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களோட போராட்டத்துக்கு இப்போ இன்னைக்கு நடுவாசலேருந்து எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. 200 பேர் வந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வந்துருக்கு. பைக்கில் ரேலி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நாங்கள் ஒரு போராட்டம், எங்களுக்கு இப்போ தாமிரபரணியை காக்கிறதுக்காக எங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்து மதுரையிலையும் சென்னையிலையும் நடக்கும் போது அதுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் வெற்றியை நோக்கி போராடும். இன்னைக்கு போராட்டத்துக்கு உங்களுக்காக 2 இடங்களில் ஆற்றுக்குள்ளே இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. நாளைக்கு என்ன மாதிரியான போராட்டங்கள் மற்ற கட்சிகள் அமைப்புகளை பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களா? நாளைக்கு எல்லா அமைப்புகளுமே இல்லை, இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாளைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள் நடக்கு. கலெக்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரொம்ப மௌனம் சாதிக்கிறாங்கிறதுல தான் இது வெளிப்படையாக தன்மையாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது ஏதோ வழக்கு போட்டவங்களுக்கும் அரசு உச்சநீதிமன்றத்துக்கான பார்வையாங்கிற பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வேலையை செய்யணுமோ நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்கிறத வெளிப்படையாக நாங்கள் குற்றம் சுமத்துறோம். இந்த கோக் பெப்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, 2 நாளைக்கு ஒரு திருப்பு தண்ணி வரக்கூடிய நிலைமையில அந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த போராட்டத்தை? இந்த சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தடி நீர் குறைஞ்சிருக்குது. அந்த நிலத்தடி நீர் சுவை மாறி போயிருக்குது. அங்கே பெரிய கோபம் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு ஆட்சியாளர்கள் அதை மறுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இந்த கோபத்தை மீறி இன்னைக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணேசன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட போராட்டத்திற்காக இவர்கள் பேசி வருகிறார்கள். இன்று பேசி அவர்கள் எடுக்கப்படும் முடிவு அது சமூக வலைதளங்கள் மூலமாக மற்ற நபர்களுக்கும் அவர்கள் தொலைபேசி எண்களை வாங்கியிருக்கார்கள். அவரிடம் கொடுக்கப்பட்டு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அனுமதியுடனும் அதுக்கட்ட அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், நாகராஜன், இவர்களுடைய போராட்டத்திற்கு எந்தெந்த தரப்பிலிருந்தெல்லாம் ஆதரவு கிடைத்திருக்கிறது? அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று இவர்கள் போராட்டம் நடத்துவதனுடைய காலையிலேயே நெல்லையின் 2 பகுதிகளில், அதாவது கொக்கரகுளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தாமிரபரணி ஆற்றில் இறங்கி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதே போல கீழ வீரராகவபுரத்தில் ஆற்றுக்குள் இறங்கிய சுமார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் ஆற்றுக்குள் இறங்கி போராட்டம் தொடங்கினர். அதேபோல நாளை சிபிஎம் சார்பில் நாளை மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக எஸ்டிபிஐ கட்சி சார்பிலும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாளை அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது 13ஆம் தேதி இதற்கான மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இங்கே நாம் பார்க்கலாம், இங்கே இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்தும், அதாவது மதுரை, திருச்சி, சென்னை போன்ற இடங்களில் மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் தமிழர் அமைப்புகள் சார்ந்து தொடர்ச்சியாக தொலைபேசியில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். வெளிநாடுகள் நாங்கள் இருந்தாலும் இந்த பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். அதற்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய இந்த மாணவர் போராட்டங்கள், தன்னிச்சையான போராட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இங்கே கூட இவர்களுக்கு
தொலைபேசி வாயிலாக நடிகர் விவேக் ஆதரவு தெரிவித்திருந்தார். அப்போதே அதை மைக்கில் போட்டு அவர்கள் காமித்தார்கள். அதேபோல் நேரடியாக கொடுத்திருந்தார். அதேபோல் இயக்குனர் அமீர் மற்றும் மற்ற சில பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் என மற்றவர்களும் இந்த ஆதரவு என்பது தொலைபேசி வாயிலாக இவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி என்றே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் போராட்டம் என்பது அடுத்த கட்டம் செல்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பக்கபலமாக இருக்கும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த ஆதரவுடனே அடுத்த கட்ட போராட்டத்தை இன்று இரவு அறிவிப்போம் என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்.